பேஷண்ட் வந்து ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ராஃபினால அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிட். இவங்க பேர் வந்து பிரவீன், 7 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்க தேனியிலேருந்து வந்தாங்க. ஸோ இந்த நோய் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்ச ஒரு 1 இயர்க்குள்ளால தான் ஆகுது. அவங்க நிறைய சித்தா, ஹோமியோபதி எல்லா மெடிசனும் எடுத்தாங்க. பட் அந்த டயக்னோஸ்டிக்கில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னாங்கன்னா சிபிகே அண்ட் சிபிகே எம்பி லெவல் தான் பார்ப்போம் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும். பட் அந்த லெவல் வந்து அவனுக்கு அதிகரிச்சுட்டே தான் இருந்தது. அதனால அவங்க அம்மா வந்து நம்மளை வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்தாங்க. ஒரு 3 monthsலேயே வந்து அந்த 7,000 இருந்த சிபிகே லெவல் வந்து ஒரு 3,400 வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி சிம்டமேட்டிக்காக இந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இவங்க விழுந்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நடந்தாலே விழுந்துருவான், ஓடினாலும் விழுந்துருவான். ஸோ ரிப்பீட்டடாக அந்த விழுதுனால தான் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் இந்த நோய் என்ன, இந்த பையனுக்கு எதனால எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ராஃபினாலே நமக்கு தெரியும் அந்த மசில் வந்து டீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவனுக்கு மெடிசின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த விழுறதை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நடக்கிற அதெல்லாம் பண்ணுறான். பட் வந்து இவனுக்கு மெயினாக வந்து எந்த மசில் எஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டியல் மசில் அதுதான் எஃபெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம 3 monthsக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த க்ளூட்டியல் மசில் வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து மாம்சத்தினால, ஆட்டோட இல்லைன்னா கோழியோட மாம்சம், ஸோ மாம்சம் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாம்சம் அழியும் போது மாம்சத்தினால தான் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம தயார் பண்ணி அதனால் வந்து நம்ம மசாஜ் பண்ணுறது, கிழி கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடுது. இதோட சேர்த்து நம்ம கிளினிக்கில் வந்து நம்ம யோகா ப்ரொசீஜரும் கொடுப்போம். ஸோ யோகா இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும் இந்த கேஸில். ஸோ அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையிறதுக்கு நம்ம யோகாவும் சேர்த்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அவனோட 10th day ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவனோட மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருக்கு. அவனோட வாக்கிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே சேஞ்சஸாக இருக்குது. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி சார் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் விஜி பீஷ்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியாதி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, தசைநார் அலைவு சொல்லுவாங்க. இந்த தம்பி பேர் வந்து பிரவீன்குமார். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோயை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிகே லெவல் பார்த்தீங்கன்னா 7,000 இருந்துச்சு. எங்கள்கிட்ட வரக்கு முன்னாடி 3 மாதம் மருந்து எடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணிங்கன்னா குழந்தையோட வந்து அந்த தசைநார் அலைவு வந்து குறையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க 3 மாதம் கழிச்சு அளவு எடுத்து பார்க்கும்போது சிபிகே இருக்கும் 3000 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். தம்பிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அபியங்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க மசாஜ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அபியங்கம் பார்த்தீங்கன்னா எதனால் செய்யப்படுதுன்னா மாம்சம், அதாவது இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் வாதம் வந்து மாம்சதாதுவை தாக்குறதுனால அந்த மாம்சம் அழிய ஆரம்பிச்சிடும். அது எது அழியுதோ அதுலேருந்து பொருள் கொடுக்கணுன்றது தான் நம்ம சாஸ்திரத்தை சொல்ல வர்றாங்க. அப்படியும் மாம்ச வர்க்கத்தினால செய்யப்படுற ஆடு, கோழி இதனால் சாரை எடுத்து அதுலேருந்து எண்ணெய் வடித்து அந்த எண்ணெயை வந்து அப்ளிகேஷனாக கொடுத்தோம்னா இந்த மாம்சம் வந்து அழியாதுன்றது நமக்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அதே மாதிரி இந்த வியாதி எதனால் பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். மாம்சம் தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறேன். அதனால் செய்யப்பட்ட கிளிகள், அதோட கிளிகள் செஞ்சு அந்த கிளியை வந்து எண்ணெய் முடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே பூசி விட்டுட்டு அதை பண்ணோம்னா இந்த மசில் வந்து பயங்கர ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து மாம்ச வர்க்கத்தில் செய்யப்படுற பானகம் கொடுக்குறோம், உள்ள இன்டர்னலாக கொடுக்குறோம். இது கொடுக்குறதுனால வந்து என்னென்னா வெயிட் கெயின் ஆகும், மசில் வந்து ஃபைபர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இந்த 3மே நம்ம சேரும்போது இந்த குழந்தைக்கு வந்து சாதாரணமாக நடக்கிற கஷ்டப்படுறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதை டெவலப் ஆகி நல்லபடியாக வருவாங்க. இதுதான் இப்போ நம்ம இந்த தம்பிக்கு பண்ணிகிட்டு இருக்க சிகிச்சை. வணக்கம். இப்போ நம்ம கீழே வந்து பிரவீன்குமாரோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம பிரவீன்குமார் அம்மாக்கிட்டே இந்த டிசீஸை பற்றி டீட்டெயிலாக கேட்கலாம். எவ்வளோ நாளாக பிரவீன் வந்து இந்த நோயால் எஃபெக்ட் ஆகிருக்குது, அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கள் மேடம், அவனுக்கு நீங்கள் எத்தனை நாள் முன்னாடி இது கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி 1 year ஆகுதுங்க. அந்த கீழே விழுந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூரோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனோம். நாங்கள் அங்கே வந்துட்டு பிரவீனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கிலீஷ் மெடிசனில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுனால ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஹோமியோபதி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ஹோமியோபதி அங்கே போனதுமே சிபிகே லெவல் பார்த்து தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த பையனுக்கு வெயிட் கெயின் கொஞ்சம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு 4 months பார்த்ததில் வந்துட்டு என் பையன் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 500 தான் நாங்கள் சிபிகே டெஸ்ட் லெவலில் நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் ஹோமியோபதியில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அந்த 4 monthsக்கு அப்புறம் 9,000 கிட்ட போயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக விஷயம். அதனால் வந்துட்டு நான் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ பார்த்ததில் வந்துட்டு இந்த மாதிரி சாரை அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்து நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணும்போது தான் கன்சல்டேஷனுக்கு வரலாமான்னு கேட்டப்போ அந்த வரலாம் சொல்லி சொன்னாங்க. சாருமே சிபிகே டெஸ்ட் லெவல் அப்போ போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 9,000 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஒரு 6 months டைம் கொடுங்க, அதுக்குள்ளே லெவலாக குறைச்சிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு
சிம்டமேட்டிக்காக அவனுக்கு எப்படி இருந்தது மேடம்? நீங்கள் எப்படி இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க? சிம்டமேட்டிக்காக என் பையனுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக அவன் குதி ஊன மாட்டான் மேம். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அதை நோட் பண்ணோம். பட் வந்து அது பெரிய பையில போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் அந்த லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துட்டே இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து போக போக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20-30 தடவை கீழே விழுக ஆரம்பிச்சிட்டா முட்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டில் தான் நாங்கள் நியூரோ ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு வந்து போனோம். இப்போ 3 months கழிச்சு நம்ம டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு சிபிகே லெவல் குறைஞ்சிருந்தது. அந்த இதில் சார் 4000 வரைக்கும் குறைச்சி காமிச்சிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சிம்டமேட்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது? என் பையன் சுத்தமாக அந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் விழுகவே இல்லை. சொல்லுங்க மேடம், பிரவீன் இங்கே வரும்போது அவனோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? இப்போ 3 months ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது? பிரவீன் நாங்கள் உங்ககிட்ட கூப்பிட்டு வரும்போதே ஹோமியோபதியில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போயுமே கீழே விழுந்துட்டே இருந்தால் பெருசான மெடிசன் எதுவும் கொடுக்கணும்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் பிரவீன் இப்போ கீழே விழுகிறதே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட்டும் போட்டிருக்கான், ஆக்டிவாகவும் இருக்கான். ஸோ முன்னாடி சிபிகே லெவல் எவ்வளோ இருந்துச்சு? இப்போ 3 months கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த லெவல் எவ்வளோ குறைஞ்சிருந்தது? 3 monthsக்கு முன்னாடி சிபிகே லெவல் டெஸ்ட் பண்ணும்போது 9000 கிட்ட இருந்துச்சு. இப்போ சார் 3800 கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயே ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதாவது சொன்னாங்களா சார்? வந்து உங்களுக்கு இத்தனை நாள் ஆகும் இந்த டிசீஸ் வந்து இது பண்ணுறதுக்கு, இந்த லெவலை குறைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்களா? கொடுத்துருந்தாங்க மேம்.